சாமி கும்பிடல. இன்னைக்கு நம்மலாம் என்ன செய்வோம் தெரியுமா? நிறைய பேர் கஷ்டப்பட்டு வரிசையில் நின்று பல மணி நேரம் பயணம் செஞ்சு கோயிலுக்கெலாம் வந்திருப்போம். கரெக்டாக சுவாமி பக்கத்தில் போய் நின்று தீபாராதனை காட்டும் போது கண்ணை மூடிடுவோம். பார்த்துருக்குறீங்களா? நிறைய பேர் அதை செய்வோம் இல்லையா? ஆனால் அபிராமி பட்டர் அப்படி செய்யலை. நல்ல கண்ணை திறந்து அம்பிகையை பார்த்துட்டே நிற்கிறாரு. அப்போ சரபோஜி மன்னர் பார்க்குறாரு, யாருடா இவர், இவ்வளவு பேர் நமக்கு மரியாதை செய்கிறாங்க, இவர் என்ன நம்மளை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லையே அப்படின்னு தோணும்ல. தோணி பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறாரு, யார் இவர் அப்படின்னோடனே, அவர் ஒரு பித்தர் அப்படிங்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக ஒரே வார்த்தையில் அவர் ஒரு பித்தர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படின்னு இவர் பக்கத்தில் போய் பார்க்குறாரு. மன்னருக்கு இவரை பார்த்தா அப்படி ஒரு பித்தராக தெரியலை, அவ்வளோ தேஜஸ் இருக்குது அவர் முகத்தில். மன்னருக்கு அவரோட பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் ஏற்படுது. உடனே பக்கத்தில் இன்னும் நெருங்கி போய் என்ன பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. இன்றைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், யார்கிட்டையாவது ஏதோ பேசணும்னா மணி எத்தனை அப்படின்னு கேட்போம் வழக்கமாக. அப்போ என்ன கேட்டிருக்கிறார் அவர், இன்னைக்கு திதி என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறார். கேட்ட உடனே அபிராமி பட்டர் காதில் திதி என்னன்னு விழுது. கேட்டது மன்னரா யார் கேட்டாங்கன்னா அவருக்கு தெரியலை. அவர் அம்பிகையை பார்த்துட்ருக்கிறாரு. அம்பிகையின் மூக்கில் இருக்கக்கூடிய அந்த மூக்குத்தி ஜொலிக்குது. அது அவருடைய கண்ணுக்கு முழு பௌர்ணமி நிலவாக தெரியுது. உடனே என்ன திதின்னு கேட்ட உடனே மெய் மறந்து பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டார். அன்றைக்கு அமாவாசை. உடனே எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. அது கூட அவருக்கு தெரியலை. மன்னர் என்ன இவர் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார். இவ்வளோதான் நடந்துச்சு. இவர் வெளியில் வர்றாரு. எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, சிரிக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. நேராக வீட்டுக்கு போகிறாரு. அவங்க மனைவி ரொம்ப வருத்தப்படுறாங்க, என்னங்க இப்படி நடந்துக்கிறீங்க, இன்றைக்கு முழு அமாவாசை, யாராவது பௌர்ணமின்னு சொல்லுவாங்களா? சும்மாவே இந்த ஊர் உங்களை தவறாக பேசிகிட்ருக்கு. இப்போ பாருங்கள், மன்னர் கேட்டதுக்கு நீங்கள் இப்படி பதில் சொல்லியிருக்கிறீங்கன்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அபிராமி தாயே, நான் என்ன பொய்யா சொன்னேன்? நீ தானே என்னை பேச வச்ச. உன்னுடைய திருமுகத்தை பார்த்து நான் நின்னேன், அது பொய்யா? உன்னுடைய மூக்கில் அணிஞ்சிருக்கக்கூடிய அந்த மூக்குத்தி ஜொலிச்சதே அம்மா, அது பொய்யா? அது பௌர்ணமி தான் அம்மா, நீ தானம்மா என்னை சொல்ல வச்ச அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் ஆகி கோபம் வந்துருச்சு. என்ன செஞ்சார் தெரியுமா? நேராக வீட்டை விட்டு வெளியில் வர்றாரு. கோவிலுக்கு அருகாமையில் ஒரு பெரிய பள்ளத்தை தோன்றாரு. தோண்டிட்டு என்ன செஞ்சார் தெரியுமா? அதில் விறகெல்லாம் போட்டு தீ வளர்த்து அதுக்கு மேலே ஒரு பெரிய உரி மாதிரி ஒரு அமைப்பை தயார் செய்து 100 கயிறுகளால் அதை பிணைத்து தீ மூட்டி இவரே அந்த அரிகண்டம் மேலே ஏறி நின்று சுவாமிகிட்ட சொல்கிறாரு, தாயே இன்றைக்கு பௌர்ணமி தான், யார் என்ன சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அமாவாசை இல்லை, நான் பார்த்தேன் உன்னுடைய முகத்தில், நான் பௌர்ணமியை பார்த்தேன், இன்னைக்கு பௌர்ணமி தான். அப்படி நான் சொல்கிறது பொய்யாக இருந்தால் இந்த ஒரு பாடலை நான் பாடுவேன். மொத்தம் 100 பாடல் உன் மேலே பாட போகிறேன். அப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு கயிறாக அறிந்து கொண்டே வருவேன் அப்படின்னு சொல்கிறார். எவ்வளவு பெரிய செயல் யோசிச்சு பாருங்க. எப்படி ஒரு அபாரமான நம்பிக்கை அம்பிகையின் மேலே இருந்தால் இப்படி செய்ய முடியும்? இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் யோசிச்சு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் தானே மரணத்தை நோக்கி ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மனிதன் இப்படி பாடல் எழுத முடியுமா அப்படின்னு நான் வியந்தேன். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பாடல் எழுதுறதுக்குன்னு ஒரு சூழல் வேணும். ரொம்ப மனம் ததும்பணும், ரொம்ப சந்தோஷம் இருக்கணும், மனம் முழுக்க அமைதி இருக்கணும். அப்போ தான் பாடல் எழுத முடியும். கொஞ்ச நேரத்தில் நம்ம இருப்போமா இல்லையான்னு தெரியாது. ஒரு கயிறாக அவர் அறிந்து கொண்டே வரப்போகிறார். அந்த சூழலிலும் கூட ஒரு மனிதன் இப்படி பாடல்களை இயற்ற முடியுமா என்று வியந்ததால தான் இந்த தலைப்பை நான் ஐயாவுக்கு கொடுத்தேன். ஒரு சில பாடல்களை மட்டும் நான் உங்ககிட்ட இன்னைக்கு அதிலிருந்து பகிர்ந்துக்கிறேன். இப்படி சொல்லிட்டு அந்த அரிகண்டத்தில் ஏறிடுறாரு. மொத்தம் 102 பாடல்கள். எப்போவுமே நம்ம எந்த செயல் தொடங்கினாலும் கணபதி காப்புன்னு ஒன்று பாடுவோம்ல, கடவுள் வாழ்த்துன்னு. எனக்கு பின்னாடி கூட அவ்வளவு அழகாக நம்ம விநாயக பெருமான் அமர்ந்திருக்கிறார். அதே மாதிரி ஒரு கடவுள் வாழ்த்து பாடலோட தொடங்குறாரு அபிராமி பட்டர். முடியும் போது 100 பயன். 100 பயன்னா என்ன தெரியுமா? இத்தனை 100 பாடல்களையும் பாடினால் உங்களுக்கு என்ன பயன் விளையும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும்? எந்த மொழியில் கிடைக்கும் இந்த அருமை? யோசிச்சு பாருங்க. அவர் நமக்காக, அவருடைய சூழல் அவருக்காக அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட நமக்காகவே அதெல்லாமே செஞ்சுருக்கிறாங்க. நம்ம மக்கள் பயன்பெறணும், அபிராமியினுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக. இன்றைக்கு நான் யார் கொடுத்த விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா,
கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இதுக்கு உரை எழுதியிருக்கிறாங்க. பொதுவாக நம்முடைய பெருமக்கள் இருக்கிறாங்கல்ல, பாடல் இயற்றுபவர்களிடம் ஒரு பண்பு இருக்குது. என்னன்னா, பாடலை மட்டும்தான் எழுதுவாங்க, பொருள் நீங்களே புரிஞ்சுக்கணும். அது ஏன் அப்படின்னா, அவரவருக்கு ஏற்ற வகையில் அவரவர் மனதிற்கு ஏற்ற மாதிரி பொருள் உங்களுக்கு வரும். அதனால பொதுவாக ஒரு புலவர்கள் அவர்களுடைய எந்த ஒரு பாடலுக்கும் அவங்களே உரை எழுதுறதில்லை, பின்னாடி வரக்கூடிய உரை ஆசிரியர்கள். இதில் ஏன் எனக்கு கவியரசருடையதை நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, ஒரு பாடலும் என்ன பலன்னு சொல்கிறாரு. கணவன் மனைவிக்குள்ள ஊடலா, அதுக்கு பாட்டு இருக்குது. உங்களுக்கு செல்வம் வேணுமா, அதுக்கு பாட்டு இருக்குது. நல்ல மக்கட்பெயர் வேண்டுமா, அதுக்கும் பாட்டு இருக்குது. இப்படி 100 விதமான பயன்கள் இதில் இருக்குது. சரி, இதில் இந்த 100 பாட்டுமே பாடினாரா, என்ன ஆச்சு கடைசியில் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். 79வது பாடல் பாடும்போது நிகழ்ந்தது அந்த அற்புதம். 78 பாட்டு பாடிட்டாரு. 79வது பாட்டு பாடும்போது அதுக்கு மேலே அன்னை அபிராமி அமைதியாக இருக்க முடியலை. உடனே என்ன பண்ணாங்க, அவங்க காதில், இடது காதில் அணிஞ்சிருக்கக்கூடிய தடாங்கம் அப்படிங்க ஒரு தோடை கழற்றி அப்படி வானத்தில் வீசுகிறாங்க. முழு நிலவு வந்தது பெருமக்களே, முழு நிலவு வந்தது. 18ஆம் நூற்றாண்டில் நடந்தது இது. இன்றைக்கும் அபிராமி பட்டருடைய வம்சாவழியினர் அங்கே இருக்கிறாங்க. இதை கண்டு வியந்த சரபோஜி மன்னர் வந்து அவரை வணங்கி, ஐயா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, எனக்கு என்ன வேணும், அபிராமியினுடைய அருள், இதை விட எனக்கு என்ன வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் கேட்காம அவருக்காக எழுதி கொடுத்த நிறைய சொத்து, நிறைய பரிசுகள், அந்த செப்பு பட்டயங்கள் இன்னமும் திருக்கடையூரில் இருக்கின்றன. நீங்கள் போய் பார்த்தா தெரியும். இது எப்படி அற்புதம் நடக்குமா? நடக்கும். நம்பினோன்னா, இறைவனை முழுமையாக நம்பினோம் அப்படின்னு சொன்னால் எல்லா அற்புதமும் நடக்கும். இப்போது இந்த பாடல்களை தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இதில் முதல் பாட்டு கணபதி காப்பு. தாமரர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை, ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேலும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அப்படின்னு தொடங்குறாரு. முதல்ல தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் அப்படின்னு தொடங்குறாரு.